Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியா வெஸ் ஜிம்பாப்வே, ஸோ இது மூணாவது T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடியே இந்தியா ஒரு மேட்சும் ஜிம்பாப்வே ஒரு மேட்சும் வந்து வின் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தம் 5 மேட்ச் கொண்ட ஒரு T20 தொடர் இது. ஸோ இதுல ஆளுக்கு ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 மேட்ச்ல யார் 2 மேட்ச் வின் பண்றாங்களோ அவங்க வந்து சீரீஸை வின் பண்ணுவாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட இந்தியாவுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், போத் டீமுக்கும் முக்கியமான மேட்ச் தான். ஸோ இந்தியன் டீம்ல முதல் 2 மேட்சுக்கு ஜெய்ஸ்வால், தென் சஞ்சு சாம்சன், சிவம் துபே இந்த 3 பேருமே இல்லை. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் சம்திங் இந்த ஒரு 3 பேர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பட் சாய் சுதர்சனுக்கு லாஸ்ட் மேட்ச் ஆட வச்சாங்க, அவர் பேட்டிங்க்கு வரல, மற்றவங்களே ஆடிட்டாங்க. ஸோ அவருக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு தருவதற்கான வாய்ப்பு, ஏன்னா அவங்க எல்லாமே திரும்பி இப்பதான் வந்திருப்பாங்க, இந்தியாவில இருந்து இப்பதான் வந்திருப்பாங்க, உடனே அவங்களை ஆட வைக்கிறாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இந்த 3வது மேட்சை பார்த்துட்டு கடைசி 2 மேட்சுக்கு வேணா அவங்களால டைரக்டா உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை பத்தி எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு 6 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பேர் அதை கமெண்ட் பண்றீங்களோ அதை வச்சு கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ ரிஸ்கா ஒரு கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க எத்தனை பேர் லைக் பண்றீங்களோ, எத்தனை பேர் அதை வேணும்னு விரும்புறீங்களோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்க, லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேர் லைக் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்கிறத பொறுத்து நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பா மேக் பண்றேன். அதே போல மேட்சை பொறுத்த வரைக்கும் 10th ஜூலை ஈவினிங் 4:30க்கு இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹரேரோட தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ ஹரேராவை பொறுத்த வரைக்கும் இங்க நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். ஸோ அதுக்கு வந்து இந்தியா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி லாஸ்ட் மேட்ச் 200+ ரன் அடிச்சாங்க. இது நல்ல ஒரு பேட்டிங், பியூர்லி நல்ல ஒரு பேட்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான திங்கிங் நடந்துச்சு. 2 டீமே வந்து பாத்தீங்கன்னா 100-110 ரன்னுக்குள்ளேயே சுருண்டுட்டாங்க. ஸோ ஒரு 100 ரன் சம்திங் சுருண்டாங்க. அதுலயுமே வந்து இந்தியா அடிக்க முடியாம வந்து தோத்துட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்ல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து 200+ ரன் அடிச்சாங்க. ஒரு ஃபுல்லே பேட்டிங் ட்ராக் தான். ஸோ அதையுமே ஜிம்பாப்வே வந்து பெருசா ரன்ஸ் எதுவும் அடிக்கல. ஏன்னா இந்தியாவோட குவாலிட்டியான ஸ்பின்னிங் அட்டாக் கொஞ்சம் வீக் ஆனாங்க. ஸோ ஃபாஸ்ட் பால்ஸ் 3 விக்கெட் எடுத்திருந்தாலுமே மிடில் கொஞ்சம் ரொம்ப எக்கனாமிக்கலா பவுல் பண்ணது நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட பவுலிங் யூனிட் வந்து ரொம்பவே குவாலிட்டியா இருந்துச்சு ஜிம்பாப்வே அகைன்ஸ்ட். ஸோ அதனால வந்து கம்பேரில சொல்றாங்க. ஆனா இந்த வெனும் பியூர்லி பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனுவா தாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாமே 180, 170 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்பவும் சொல்றேன், பேட்டிங்கை நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணு தான் இந்த பர்டிகுலர் வேணு. இங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பர்டிகுலர் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் பயங்கர டாமினேட் பண்ணுவாங்க. ஜிம்பாப்வே ஃபுல்லா மிடில் ஆர்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கரமா ஸ்பின்னில் வீக்குங்க. பால் கொஞ்சம் டர்ன் ஆனாவே அவங்களுக்கு வந்து ஆடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. பவுலர்ஸோட கையில இருந்து பால் எந்த மாதிரி டெலிவரி, கூகுளி போடுறாங்களா, லெக் ஸ்பின் போடுறாங்களா, கேரம் பால் போடுறாங்களா, எதுவுமே அவங்களால பெருசா கணிக்க முடியும். ஏன்னா பால் அவங்க இது மாதிரி பால்ஸ் நிறைய விளையாடுறது இல்லை. பால் டர்ன் ஆகக்கூடிய பால்ஸ் எதுவுமே அவங்களுக்கு பெருசா விளையாடுறது இல்லை. ஸோ அதனால ஸ்பின்னர்ஸ்ல மோஸ்ட்லி அவங்க விக்கெட்டை வந்து விட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு நம்ம அதை சொல்லியிருந்தோம், ரவி பிஷ்ணா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்பவும் அதே தான் சொல்றேன், ஸ்பின்னர்ஸ்ட்டு அவங்க பயங்கரமான முறையில வீக்கா இருக்காங்க. ஸோ வெனு ரெக்கார்ட் ஒரு 42 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் 24 மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க ஒரு 170 வரைக்கும் அடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் பயங்கரமா டர்ன் ஆகும், அடிப்பதற்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதே போல நீங்க இன்னும் லீக் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். இதுல வந்து பாத்தீங்கன்னா 28% ஜிஎஸ்டி, அதாவது நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய மணிக்கு வந்து 28% ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. அந்த ஜிஎஸ்டி சார்ஜஸ் இதை பிடிப்பதில்லை. அதே மாதிரி நீங்க வின் பண்ற மணிக்கு 30% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ அதுவும் இந்த ஆப்ல வந்து பிடிப்பதில்லை. ஸோ உங்களோட நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் டெபாசிட் பண்ணலாம், அந்த மணி அப்படியே டெபாசிட் லேட் ஆகும். எவ்வளவு வேணாலும் நீங்க வின் பண்ண மணி விட்ரா எடுத்துக்கலாம், அது அப்படியே உங்களோட இதுக்கு வந்துடும். ஸோ இன்ஸ்டன்ட் விட்ராவலும் அவைலபிளா இருக்கு. மல்டிபிள் கேமிங் மோட் வந்து இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 ஒர்த்தபிளான ஒரு ஆப். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் கோட் பார்த்தோம் அப்படின்னா சோமன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ருத்ராஜ் கைக்வாட், சாய் சுதர்சன். ஸோ சாய் சுதர்சன் லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணியிருந்தாரு. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால், தென் சஞ்சு சாம்சன்,
சிவம் தூபே இவங்கெல்லாம் வந்து முதல் 2 மேட்சுக்கு இல்லை, அந்த இடத்துல வந்து சாய் சுதர்சன் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முதல் 2 மேட்சுக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அவர் விளையாடலையா இல்லை டேரக்டா அவர் அங்கேயே இருக்க வச்சு திரும்ப ஒரு மேட்சாவது ஆட வைப்பாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பை சான்ஸ் சாய் சுதர்சன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் வருவதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். ஜெய்ஸ்வாலுக்கு மேபி இன்னொரு மேட்ச் வந்து ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றப்போ நல்ல ஒரு ஃபார்ம் வெளிப்படுத்தினார். லாஸ்ட் மேட்ச் 100 அடிச்சாரு. அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாடும் 1 ஓவர்ல வந்து நல்ல ஒரு 77 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. ஸோ சுமன் கில் தான் வந்து கேப்டன் அப்படிங்கிறப்போ டாப் 3 பேர்த்த வந்து மாற்ற மாட்டாங்க. அப்போ ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இன்னும் ஒரு மேட்ச் வந்து அவங்க பெஞ்சில் உட்காருவதற்கான ஒரு வாய்ப்பு தான் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். சாய் சுதர்சன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் வந்து வருவாரு. மீதி எல்லாமே சேம் அதே டீமோட வருவதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியான் பராக், ரின்கு சிங், துருவ் ஜூரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர். தென் அடுத்தது வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான் அண்ட் முகேஷ் குமார். ஸோ இது இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வேயை பொறுத்த வரைக்கும் மின்னசன் கையா வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு பதில் டீம் மறுமணி வந்து உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் வெஸ்லி மேத்வேர், ஸோ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் அடுத்ததான் பென்னட் பிரைன், சிக்கந்தர் ராசா, டியன் மயர்ஸ், ஜேக் கேம்பல், கிளீவ் மேடனே. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ணுவாரு. வெல்லிங்டன் மஸ்பிடெசா, லுக் ஜாங்வே, முசர்பானி, தென் அடுத்ததா சத்தாரா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வேயோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி அப்ஸ்கில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியன் டீம்ல இருந்து நம்ம 8 பிளேயர் வரைக்குமே கூட பிக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வேல வந்து பார்த்தோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆவேஸ் கான் அண்ட் முகேஷ் குமார் 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாங்க போத் இன்னிங்ஸ்லயுமே. ஸோ 2 பேருமே வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால மஸ்ட் ட்ரைக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியனோட பவுலர்ஸ் 4 மெயின் பவுலர்ஸுமே மஸ்ட் ட்ரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. 5வது பவுலிங் ஆப்ஷன்ஸ் யாருன்னா மோஸ்ட் ப்ராபபிளி அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஓவரும் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவருக்கு கொடுக்கறதுனால இப்போ பேட்டிங்லயுமே அவர் கன்சிடர் ஆயிருக்கு. அப்போ 4 பவுலிங் ஆப்ஷன் தென் 4 பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வரைக்குமே நம்மளால கொண்டு வந்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து உருவாயிடுச்சு அபிஷேக் சர்மா கிட்ட ஒரு 3 ஓவர் வரைக்கும் கொடுப்பதனால. ஸோ இப்போ பவுலிங்ல வந்து இந்த 4 பிளேயருமே நம்ம வந்து பிக் பண்ணிடுறோம். ஸோ ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர், ரவி பிஸ்னாய் 4 ஓவர், ஆவேஸ் கான் 4 ஓவர், முகேஷ் குமார் 4 ஓவர் அப்படிங்கிறப்போ இந்த 4 பிளேயர் இருந்துமே நமக்கு மஸ்ட் ட்ரைக் ஆப்ஷனுக்கு வந்துடுறாங்க. பை சான்ஸ் வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு, 1 ஓவர் மெய்டன் போட்டுறாரு, கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டாருனாவே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. ஸோ 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ஜிம்பாப்வே டீம்ல வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தர் மஸ்ட் ட்ரை. ஸோ இந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இந்தியன் பவுலர்ஸ் 4 பேருமே மஸ்ட் ட்ரைக்கு வந்துடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 7 பிளேயர்ல இருந்து நம்ம 4 பிளேயரை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணிட்டோம்னா இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ஓரளவு ஃபில் ஆயிடுது. ஸோ இதுல அபிஷேக் சர்மா மஸ்ட் ட்ரை வந்துடுறாரு. ஏன்னா மினிமம் 2ல இருந்து 3 ஓவர் போடுறாரு. பவர் பிளேவை யூஸ் பண்ணி வெறும் 20 ரன்ஸ் அடிச்சிட்டாருனா கூட அந்த 3 ஓவர்ல 1 விக்கெட். அது மட்டும் கிடையாது, லாங் ஆஃப்ல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு லாங் ஆன்ல இருந்து ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் எல்லாம் பண்ணாரு. ஸோ பட் இருந்தாலும் லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. கண்டிப்பா 1 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ அப்போ 5 பேருக்கு வந்து நம்ம பிக் பண்ணிடுறோம். மீதி இருக்க 3 பேர்த்துல சுமன் கில், ருத்ராஜ் கைக்வாட், சாய் சுதர்சன், ரியான் பராக் இந்த 4 பிளேயர்ல இருந்து ஒருத்தர் பிக் பண்ணும். நீங்க கேட்கலாம் லாஸ்ட் மேட்ச் ரிங்கு சிங் தானே கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரோமோட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கைக்வாட் 2 பேருமே ஒரு லாங் இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்ல பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 15வது ஓவர் வரைக்கும் அவங்க 2 பேருமே ஆடிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்ததா உடனே ஒரு ஹார்ட் ஹீட்டரா இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஹார்ட் ஹீட்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் தான். ஸோ ரிங்கு சிங்கை உடனே ஆட வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். இப்ப இந்த மேட்ச் அதுக்கான வாய்ப்பு இருக்குமானா கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மி தான். ரிங்கு சிங்க்கு பேட்டிங் உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்கல சுமன் கில் இந்த மேட்ச் மினிமம் வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கு. அபிஷேக் சர்மா ஒரு 25 ரன்ஸ்க்குள்ள அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஆன அந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்படிங்கிறப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா வந்து இருக்கிறதுனால அவரும் வந்து ஒரு ஃபேண்டஸ்டி வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்துடுறாரு. இப்போ ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சாய் சுதர்சன் இந்த 2 பேர்த்துல இருந்து அந்த ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்க போகுது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஸ்லைட் சான்சஸ் வந்து அதிகம். அவரோட ஃபார்ம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சேஸ் பண்றப்போ கொஞ்சம் நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நிலைச்சிட்டு ஆடுறாரு. ஸோ இன்னிங்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது ஒரு மைனஸா இருக்கு. அதான் பவுல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு மைனஸ். தென் அதே மாதிரி சேஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20-25 ரன்குள்ளேயே நிறைய மேட்சஸ் அவுட் ஆயிட்டு இருக்காரு. வேற ஏதாவது அபிஷேக் சர்மாவுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு ஒரு 25 ரன் ஒரு குயிக் ஃபயர் ஆடுற லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 2 கேட்ச் விட்டாங்க அவருக்கு.
ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் 100 ரன் அடிச்சாரு. ஸோ ஒரு 25 ரன் 30 ரன்ல வந்து எல்லா பாலும் அக்ரெசிவ் இன்டென்ட்ல போறப்போ அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலுமே அவருக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் அந்த ஃபேண்டஸ்டி வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்துடுறாரு. இப்போ ருத்ராஜ் கைக்வாட் சேஸ் பண்றப்போ ஒரு 2 ரன்னுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடிச்சு ஆடணுங்கிற முனைப்புல போறப்போ 1 or 2 ஷாட் மைனஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் அவர் ஃபேண்டஸ்டி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கு அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னு ஒன்று இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சேஸ் பண்ண போறாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 70% ஆஃப் டீம்ஸ்ல நீங்க வந்து அவரை பிக் பண்ணிக்கலாம். ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஒரே ஒரு மைனஸ் டாப் ஆர்டர்ல 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஓவரோ அல்லது 9 ஓவர் வரைக்கும் ஒரு லாங் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணணும்னு ஆடுறப்ப ஒரு ஏர்லியரா அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் ருத்ராஜ் கைக்வாட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் 1 டவுன் வரப்போ. சாய் சுதர்சன் இவரோட டவுன் தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அவர் ஃபேண்டஸி டீம்ல அவருக்கு வாய்ப்பு வருவாரா மாட்டாரா அப்படின்ட்டு. ஏன்னா இவர் நிறைய நம்ம தெரியும், நமக்கு டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல ஓப்பன் ஆடி இருக்காரு, 1 டவுன் வந்திருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஆடினப்போ 1 டவுன் வந்து நிறைய ரன்ஸ் ஆடி இருக்காரு. இந்த மாதிரி டாப் 3 பேத்துல உள்ள வர்றப்போ அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த செகண்ட் டவுன் வர்றப்போ அவரோட ஃபார்ம்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அவரோட டவுன் அதுதான் வந்து கொஸ்டின் மார்க். இப்போ டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா சாய் சுதர்சன் பேட்ல இருந்து 50 ரன் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா டாப் ஆர்டர் இருக்கக்கூடியவங்களே நல்லா ஆடிட்டாங்க அப்படிங்கிறப்போ அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும்னு ஆடுறது ஒண்ணு இருக்கு. தென் இவருக்கு வந்து பேட்டிங் ஆர்டருக்கு இப்போ ஒரு 13-14 ஓவர் வரைக்கும் டாப் 3 பேருமே ஆடிட்டாங்கன்னா அந்த இடத்துல சாய் சுதர்சன் ஆட வைப்பாங்களான்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா சாய் சுதர்சன் வந்து ஒரு 10 பாலாவது ஸ்டாண்ட் பண்ணுவார், 10 பாலாவது ரொட்டேட் பண்ணி ஆடுவார். அதுக்கப்புறம் தான் ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் போவார். அப்போ அதுக்கு அவருக்கு தேவை டைம். ஸோ அந்த டைம் ஓப்பன் 1 டவுன் வர்றப்ப அந்த டைம் நிறைய கிடைக்கும். பட் அந்த செகண்ட் டவுன் பொசிஷனுக்கு வரப்போ அந்த டைம் கிடைக்காது. அப்போ 14 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்க அப்படின்னா சாய் சுதர்சனோட டவுன் இன்னும் கீழே போயிடும். உடனே ரியான் பராக், ரிங்கு சிங் இப்படின்னு சொல்லி ஆட வச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்லைட்லி வந்து அவருக்கு வந்து மிஸ் ஆகுது. இன்னொரு உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் ஒன்று சொல்றேன். ரியான் பராக் இந்தியா ஏக்காக இப்ப ரீசெண்டா இப்ப ஐபிஎலுக்கு முன்னாடி இந்தியா ஏக்காக விளையாண்டாரு. அதுல ஓவர் போட்டிருக்காரு, விக்கெட் எடுத்திருக்காரு. 1. 2வது டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல விளையாடுறப்பெல்லாம் ஓவர் போட்டிருக்காரு, விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா அபிஷேக் சர்மாவோட ஓவர்ல வந்து பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர். லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணாரு. அதுலயும் நிறைய ரன்ஸ் கொடுத்திருக்காரு. இப்போ அதுல வந்து இவர் 2 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்பையும் ரியான் பராக் 2 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு ஓவர் போல் பண்ணிதான் நினைக்கிறேன், நல்லாவே போல் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ ரியான் பராக்கு இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். ரியான் பராக் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, பேட்டிங்ல வந்தார் அப்படின்னா 25ல இருந்து 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்ச் வந்துருது. அது மட்டும் கிடையாது, பவுல் பண்றதுக்கான வாய்ப்பும் இருப்பதனால அவர் வந்து இந்த ஃபேண்டசி டீம்ல இந்த மேட்ச் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாரு. இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ரியான் பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 4 பிரைமரி பவுலரோட போறதுனால 5வது 6வது பவுலிங் ஆப்ஷனுக்கு அபிஷேக் சர்மா அண்ட் ரியான் பராக் தான் இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு ஸ்லைட்லி ஒரு அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கு. உங்களுக்கும் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் ரியான் பராக் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரிங்கு சிங்குக்கு திரும்ப ஆஸ் யூசுவல் கடைசி 3 ஓவர் 4 ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு தான் தள்ளப்பட்டுருவாரு. ஸோ கடைசியா வந்து ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடுவார். துருவ் ஜூரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பேட்டிங்க்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். துருவ் ஜூரலை நீங்க எந்த மாதிரி டீம்ல பயன்படுத்தணும் அப்படின்னா ஜிம்பாப்வேக்கு ஃபேவரா இந்தியாவில் இருக்க டாப் ஆர்டர் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் ஏர்லியரா விழுந்துரும் அல்லது ஒரு 3 விக்கெட் ஏர்லியரா விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல துருவ் ஜூரல் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு வருவாரு. அதர்வைஸ் நியூட்ரலா டீம் போடுறீங்க அப்படின்னா துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சுதான் ஃபேண்டசி டீம்ல வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து அவர் பெறுவார். அப்போ டாப்ல இருக்கக்கூடிய அந்த 6 பிளேயர்ல இருந்து நம்ம 4 பிளேயரை பிக் பண்ணணும் அப்படின்னாவே பவுலர்ல 4 பவுலர் ஆயிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு டீமை வந்து இந்திய டீம்ல இருந்து 8 பேர் வரைக்கும் பிக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வந்துடுறோம். ஸோ பவுலிங்ல 4 பிளேயர் பிளஸ் அபிஷேக் சர்மா 1, மொத்தம் 5 பிளேயர். அபிஷேக் சர்மாவுக்கு மட்டுமே அவர் 2 ஓவர் தானே போட போறாரு, அவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாரு அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த 5 பேரும் மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாங்க. 6, 7, 8க்கு சுமன் கில், ருத்ராஜ் கைக்வாட், ரியான் பராக் இந்த 3 பேரையும் வந்து நான் பர்சனலா வந்து கொண்டு போவேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா சுமன் கில், சாய் சுதர்சன், ரியான் பராக் இந்த ஆப்ஷன் வச்சு நான் கொண்டு போவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பர்சனல் ஒரு ஆப்ஷன் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். ஜிம்பாப்வேயை பொறுத்த வரைக்கும் விஸ்லி மாத்வர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பெருசா அக்ரெசிவ் இன்டென்டே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு பிளேயர்.
பெருசா அக்ரெசிவ் இன்டென்ட் போக மாட்டாரு, ரொட்டேட் பண்ணி ஆடுவாரு, கொஞ்சம் டைம் எடுத்துவாரு. அக்ரெசிவ் இன்டென்ட் அவ்வளவு சீக்கிரம் போகவே மாட்டாரு. இவருக்கு இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாள் வந்து பிரேக் எடுத்திருக்காரு, கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்னால கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு இப்பதான் வந்து டீமுக்குள்ள வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸ்ல சரி, இதுக்கு முன்னாடி அவர் அவர் கொஞ்சம் ரொம்ப நாள் விளையாடக்கூடிய பிளேயர் ஜிம்பாப்வேக்காக. அப்போ பவுலும் பண்ணுவார், ஒரு ஆஃப் பிரேக் பவுலிங் ஆப்ஷன்ஸும் அவருக்கு இருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் பவுல் பண்றது இல்லை அந்த இன்ஜுரி கன்சர்னால. அஸ் அ பிளேயரா அவரோட பேட்டிங்ல இருந்து நம்ம ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்ல. லாஸ்ட் மேட்ச் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடினார், ஸோ ரொட்டேட் பண்ணி ஆடினார், 25 சம்திங் ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. இந்த மேட்ச் என்னோட பாயிண்ட் விட ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு டீம் மறுமணி. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்லேயே அவருக்கு இருக்கு, நிறைய மேட்சஸ் அவர் விக்கெட் கீப்பரும் பண்ணியிருந்திருக்காரு. பட் இந்த மேடினி அவர் வந்ததுக்கு அப்புறம், கிளைவ் மேடினி வந்ததுக்கு அப்புறம் டீம் மறுமணி வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பண்றது இல்ல, அஸ் அ பிளேயரா மட்டும் இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவருக்கு இன்னசென்ட் கையா, ஸோ அவர் வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண 2 மேட்சுமே அப்படிங்கிறது டீம் மறுமணி வந்து டைரக்டா பிளேயிங் நட்புல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டுவாருங்க. இந்த அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டுறப்ப அந்த பவர் பிளேல அவர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால மேபி அந்த எல்லாருமே சர்க்கிள்குள்ள இருக்கிற அந்த இதை பயன்படுத்தி கொஞ்சம் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணி ஒரு 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு டிஃபரன்சியல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வே டீம்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னாவே போதுமானதா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிக்கந்தர் ராசா. ஸோ சிக்கந்தர் ராசா 4 ஓவருமே போல் பண்றாரு. பேட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓவர்லயே வந்துடுறாரு. பேட்டிங்ல ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடித்தார்னா கூட 4 ஓவர்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட், ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 60ல இருந்து 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் சிக்கந்தர் ராசா அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் லுக் ஜாங்குவே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல ஒரு 30 ரன் அடிச்சாரு. இது நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரீவியூ டேல சொல்லியிருந்தோம், செகண்ட் மேட்சுக்கு நம்ம போடல, ஏன்னா அடுத்த நாளே இருக்கிறதுனால நம்மளால போட முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரீவியூ டேல சொல்லியிருந்தோம், லுக் ஜாங்குவே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த 20வது ஓவர் அவர் தான் பால் பண்ணுவாரு. ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா கூட பேட்டிங்ல இருந்தாலும் கணிசமான ரன் அடிப்பாருன்னு. அதே மாதிரி 20வது ஓவர் பால் பண்ணாரு, பட் ரன்ஸ் அதிகமா போயிடுச்சு, விக்கெட் எடுக்கல. பேட்டிங் வந்து 30 ரன் வரைக்கும் அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி பேட்டிங் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஜிம்பாப்வே டீமுக்கு லுக் ஜாங்குவேக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன் ஆடக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். அதர்வைஸ் வேற யாருக்கும் டபுள் ஆப்ஷன் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பென்னட் பிரைன். ஸோ பென்னட் பிரைன் ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க, அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடுவாரு, பால் பார்த்து ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஸோ அந்த பால் கொஞ்சம் டர்ன் ஆகுதா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஸ்பின்னர்ஸை மற்ற பிளேயர்ஸை காட்டிலும் சிக்கந்தர் ராசாவுக்கு அடுத்தபடியே இப்ப இருக்க பிளேயர்ஸ்ல இந்த பென்னட் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடக்கூடியவங்க இப்ப இந்த பிளேயர்ஸ் சர்க்கிள்ல பாக்குறப்போ. ஸோ கொஞ்சம் நல்லா ஆடக்கூடியவர். தென் அந்த பவர் பிளேக்குள்ளேயே வந்துட்டாரு, அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவார், 2 ஓவர் வரைக்கும் பால் பண்ணுவார். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். மேபி சில பவர் பிளேல கூட 1 or 2 ஓவர்ஸ் பால் பண்ண சான்சஸ் இருக்கும். தென் அபிஷேக் சர்மாவுக்கு அகேன்ஸ்டா பவுல் பண்ண கூட வாய்ப்பு இருக்கும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவருக்கு கிடைச்சிட்டா கூட, பை சான்ஸ் கிடைச்சிட்டா கூட, அது என்ன அப்படின்னாலும் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸும் லாங் ஆஃப்ல தான் இருக்கு, ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. பேட்டிங்ல வந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், அந்த 2 ஓவர் போல் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கு. ஸோ அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிக்கந்தர் ராசா ஆல்ரெடி அப்படிதான். டியான் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சைடா போடுறீங்க, ரொம்ப கம்மி ரன்ல சொல்லிடுவாங்க, ஒரு 100 ரன் முதல் 2 மேட்ச் மாதிரியே அந்த 100 ரன்னுக்குள்ள சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ட் நீங்க காட்டினீங்கன்னா டியான் மேயர்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவரோட ஆக்ஷன், அதாவது விளையாடுற இதும் இந்த டொமஸ்டிக் லெவல் விளையாட்ட மேட்சஸ் எல்லாமே நான் ஒரு ஸ்டாட்ஸ் எடுக்க நான் போய் பார்த்தேன். ஸோ அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ரொம்பவே சூப்பர் ஆடுறாங்க. ஸோ டியான் மேயர்ஸ் மேபி அவர் நம்ம டாப் ஆர்டர் ஓப்பன் கூட பண்ண வச்சு அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ரொம்ப குவாலிட்டியா ஆடுறாரு, நல்ல ஒரு இன்டென்ட் இருக்கு, அக்ரெசிவ் இன்டென்ட் இருக்கு. ஆனா ஸ்பின்னர்ஸ்ட பயங்கர வீக்கா இருக்காரு. இவர் வரக்கூடிய டவுன் மிகப்பெரிய ஒரு மைனஸ். இவர் வரக்கூடிய டவுனுக்கு கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் தான் இருப்பாங்க. மிடில் ஓவர்ஸ்ல வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஸ்னா, இந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர்ட்டு தான் அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அதுதான் வந்து மேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு. மேபி அவர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண வச்சா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவ்வளோ இன்டென்ட்டா சூப்பரா ஆடுறாரு. ஸோ பை சான்ஸ் கடைசி 6 ஓவர் அந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ள டாப் ஆர்டர் எல்லாம் ஆடிட்டாங்க, கடைசி 6 ஓவர்ல வராரு அப்படின்னா அவரோட பேட்டிங்ல வந்து 25 இருந்து 30 ரன்ஸ் கூட வரும். அந்த அளவுக்கு பால் பார்த்து நல்லாவே ஒரு பயங்கரமான இன்டென்ட்ல ஆடுறாரு. பட் ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கூட அவருக்கு அந்த ஒரு இது பயங்கர வீக்கா இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் பால் எடுத்துட்டு வந்தாவே பால் டர்ன் ஆகுறது வந்து அவரால் கணிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு மைனஸ்ல இருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸ்ட பயங்கர வீக். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பென்னட் தென் சிக்கந்தர் ராசா, இந்த 2 பேரும் தான் டபுள் ஆப்ஷன்ஸ்ல டாப் ஆர்டர்ல இருக்காங்க. லுக் ஜாங்குவே பொறுத்த வரைக்கும் மேபி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா
அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் ஆடுவாரு. கிளைம் மேட்னே வேற வழியே இல்லை. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல அவர் தான் நம்ம பிக் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா விக்கெட் கீப்பர்ல ஒரு ஏதாவது 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி ஒரு பாயிண்ட்ஸும், தென் பேட்டிங்ல வந்து ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருன்ட்டு. ஏன்னா துருவ் ஜூரல் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அவரோட டவுன் அந்த மாதிரி இருக்கு. மிடில் ஆர்டர், லோயர் மிடில் ஆர்டர்ல அவர் வச்சிருக்காங்க. ஸோ இவருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். பட் டாப் ஆர்டர்ல விக்கெட்டை விட்டுறாங்க. இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸை பெருசா விட மாட்டாங்க. அவர் வந்து ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஜிம்பாப்வே டீம்ல டாப் ஆர்டர்ல விக்கெட்டை விட்டுறாங்க. ஸோ இந்த மேட்ச் இவர் இந்த ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான சான்சஸ் வந்து அவரு கொண்டு வந்துடுறாரு. வெலிங்டன் மஸ்டஸா. ஸோ இவர் வந்து மேபி செகண்டா பவுல் பண்றப்போ அவர் வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. லுக் ஜாங்வே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அவர் ஃபேண்டஸ் வருவதற்கான வாய்ப்பு. செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா மேபி அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். முசர்பானி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே அவரோட ஹைட் டாலான பவுலர், நல்ல பவுன்சஸ் போடுவாரு, நல்ல வேகத்துல பவுல் பண்ணுவார். ஸோ அதுதான் அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முசர்பானி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட். சத்தாரா ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த டீம் வின் பண்றது, ஜிம்பாப்வே டீம் வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய பங்கா இருந்திருக்காரு. ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தார் சத்தாரா. பெருசா வந்து பால்ல வேகம் இருக்காது, நைஸ் ஸ்லைட் ஸ்விங் இருக்கும். செகண்டா பவுல் பண்றப்போ அந்த இன்ஃபீல்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்விங்கை வந்து பயன்படுத்தும். அந்த பவர் பிளேலயே வந்து அந்த இன்ஃபீல்ட் ஸ்விங்கை வந்து அவர் பயன்படுத்திக்குவாரு. பால் மீடியம் ஃபேஸ் தான், பட் நல்ல ஸ்விங் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. செகண்டா பவுல் பண்றப்ப வேணா நீங்க ஒரு டிஃபரன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றாருன்னா மேபி அந்த ஒரு விக்கெட் எடுத்தாலுமே அதை தாண்டி எடுக்க ஃபேண்டசிக்கு வந்து 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மேல வரவங்க தான் T20க்கு தேவைப்படும். அந்த ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்போ 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது பெருசா கன்சிடர் ஆகாது. சத்தாரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் எடுப்பாரு. செகண்டா பவுல் பண்றாருன்னா மேபி ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட எடுக்கலாம். ஸோ செகண்டா பவுல் பண்றப்ப டிஃபரன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சிக்கந்தர் ராசா, பென்னட் பிரைன், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் மேட்னே. ஸோ இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஜிம்பாப்வே வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. இதுல டிஃபரன்ஸியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தா மறுமணி இருந்தாருன்னா மேட்னேக்கு பதிலாக மறுமணியை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பவர் பிளேக்குள்ளே ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டை காட்டுவாருங்க. அந்த பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 25-30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து அவரு இருப்பாரு. ஸோ இப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மறுமணி, டிஃபரன்ஸியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தா ஜேக் கேம்பிள், இந்த 2 பேர்ல இருந்து நீங்க 2 பேருமே கூட டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வது ஆப்ஷனுக்கு நீங்க சிக்கந்தர் ராசாவை கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி 3 பிளேயர் வரைக்கும் ஜிம்பாப்வேல இருந்து நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த ஒரு காம்பினேஷன் கூட ஒர்க் அவுட் ஆகும். அதாவது மறுமணி, சிக்கந்தர் ராசா, ஜேக் கேம்பிள், இந்த 3 பிளேயரும் ஒரு காம்பினேஷன். தென் பென்னட் அண்ட் சிக்கந்தர் ராசா, கிளைம் மேட்னே. ஸோ இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன். இது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். அதுவே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா லுக் ஜாங்வே, சிக்கந்தர் ராசா, ஐ திங்க் முசர்பானி. ஸோ இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனா இருப்பாங்க. அதே மாதிரி சிக்கந்தர் ராசா, லுக் ஜாங்வே, பென்னட் பிரைன். ஸோ இந்த 3 பேரும் ஒரு காம்பினேஷனா வந்து இருப்பாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா தென் ஜே கேம்பிள், சிக்கந்தர் ராசா அண்ட் முசர்பானி. ஸோ இந்த 3 பேரும் ஒரு காம்பினேஷனா வந்து இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் அபிஷேக் சர்மா தான். இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண போறாரு. அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங்கா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். ஸோ அவருக்கு தான் நம்ம ஒரு கேப்டனுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன் அவர் தான். தென் இந்தியன் பவுலர்ஸ் யாருக்கு வேணாலும் வைஸ் கேப்டனா கொடுக்கலாம். அதான் சொல்றேன், இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு ஆப்டான மேட்ச். நீங்க இந்தியன் பவுலர்ஸ்ல யாருக்கு வேணாலும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுக்கலாம். ரவி பிஸ்னாய்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா கொடுங்க. அவரோட பால் டர்ன் ஆகுறது அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, ரொம்பவே கடிக்கிறதுக்கு இதாகிறாங்க. ஸோ இந்த 4 பவுலர்ஸ், அபிஷேக் சர்மா, இந்த 5 பிளேயருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பயங்கரமான ஒரு ஆப்டான பிளேயர்ஸா இருக்காங்க. தென் ஜிம்பாப்வேயை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூசுவல் சிக்கந்தர் ராசா தான். ஏன்னா 4 ஓவருமே பவுல் பண்றாரு. எப்ப வேணாலும் அவரோட T20 இன்டென்ட்டை அக்ரெசிவா கொண்டு வந்துருவாரு. அவர் ஒரு 1 மேன் ஆர்மியா நின்று மேட்சை எப்ப வேணாலும் மாத்தக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ சிக்கந்தர் ராசா, அபிஷேக் சர்மா, இவங்க 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன்ங்கிறது சேஃபான ஆப்ஷன். இந்தியன் பவுலர்ஸ் 4 பவுலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு ஆப்ஷன் கிராண்ட் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.